ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கி அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதாவது ஓரியன்ட் ஸ்டீம் அயன் 2000 வாட்ஸு. இது பார்சல் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். இங்கே சீல் வச்சுருக்காங்க அமேசானில். பாருங்கள், பில்லிங், அப்புறம் இங்கே ஒரு சீலிங், அந்த மினி டிவின்னு சொல்லிட்டு ஒரு சீல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இல்லைங்களா. இந்த சீலில் இங்கே பாருங்கள் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் பண்ணி இந்த இந்த இடத்துல பார்க்குறாங்க. இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு எனக்கு. இது நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்டேஷனும் ஆக மாட்டேங்குது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வருது. இது என்னன்னு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு அழகு இல்லை இல்லைங்களா. இதை வந்து கவனிக்கணும். நல்ல மேனேஜ்மெண்ட் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, டெலிவரிஸ் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு தான் தோணுது. பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே பாக்ஸ் தான் இருக்குதுன்னாலும் இந்த பிரேக்கிங் வந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா. இது வந்து ஒரு ஃபால்ட்டு. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு எனக்கு பிரேக் ஆகி வந்திருக்கு. இந்த சீலை வந்து எதுக்கு எடுக்கணும்? இப்படி இருந்திருக்கும். அந்த சீலை வந்து இப்படி எடுத்து பிரித்து பார்த்துருக்காங்க. இப்போது அன்பாக்ஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பில்லிங் வந்து அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளார இந்த பாக்ஸ் இருக்குது, அயன் பாக்ஸு பாருங்கள். ஃபுல்லாக பிரேக் ஆகிருக்கு. இந்த இடம் தான் பிரேக் ஆகுது. இந்த சீலை வந்து பிரேக் பண்ணி இது பார்க்குறாங்க. இப்போ இந்த ஓப்பன் பண்ண பாக்ஸு வித்து அயன் பாக்ஸு, ஓரியன்ட்டு அயன் பாக்ஸு. அதே கலர் தான் வந்திருக்கா என்னன்னு தெரியல. இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணேன். அந்த கலர் வந்திருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இதில் இங்கே சீல் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த QR கோடு இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வைக்கலாம். இங்கே வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இந்த பாக்ஸையும் எதுவும் அன்ஃபோல்ட் பண்ணாமல் நமக்கு டெலிவரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அமேசான் கவனிக்கணும். நான் சூஸ் பண்ண கலர் தான் வந்திருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டீம் அயன் 2000 வாட்டு. பாருங்கள், இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ப்ராடக்ட் என்னவோ நல்லா தாங்க இருக்குது. அமேசானோட டெலிவரி சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாறணும் அப்படின்னு தோணுது எனக்கு. நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் அதாவது ஃபோல்ட் பண்ணி பிரேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த நிறுவனம் வந்து கரெக்டாக பண்ணணுன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், 6 ஆம்ப் தான். நல்லாயிருக்கு ஒயரு. ஓரியன்ட் ப்ளக்கிங் சிஸ்டம் நல்லாயிருக்கு. நல்ல மோல்டிங் ப்ளக்கு நல்லாயிருக்கு. வெளியே எடுத்துட்டேன். இந்த ஒயர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. இது எதுக்கு இவ்வளோ தின்னாக கொடுத்துருக்காங்க? இல்லை அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதுக்காக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், பேக் சைடு டெஃப்லான் கோட்டு அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட்ஜில் நல்ல பேக்கிங் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தெரியுதா பாருங்கள், நல்லாயிருக்கு. பார்ப்போம். புது ப்ராடக்ட்டு தான். பேக்கெட்குள்ளே இந்த பாக்ஸிங், இது வந்து மேனுவல்னு நினைக்கிறேன். எஸ், யூசர் மேனுவல் ஓரியன்ட்டோட ப்ராடக்ட்டு. ஸ்விட்ச் டு ஸ்மார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்களே தான் அயன் பண்ணிப்போம். அயன் பண்ணுறதை விட வேறு என்ன வேலை? நம்ம துணியை நம்ம அயன் பண்ணணும், நம்ம தான் துவைக்கணும். இல்லை வாஷிங் மிஷின் துவைக்கிறதுன்னா நம்ம தான் காயப்படணும். அது கூட வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஹெல்த் பேஸ்டாக நம்ம வந்து நம்ம வேலையை குறைச்சிக்கிறதுனால நம்ம ஹெல்த்து தான் பாதிக்கப்படும்.
2 பேரும் ஜாபுக்கு போகிறதுனால இந்த வேலையெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாரண்ட்டியும் கொடுத்துருக்காங்க. ஃபைன், இதுவும் நல்லதாக இருக்குது. யூசர் மேனுவல். இப்போது அந்த வாட்டர் அதை ஊற்றிக்குவோம். எப்படி இருக்கிறதுன்னு தெரியலையே. ஓகே, பிலிப்ஸில் எல்லாம் சைடு ஓப்பன் இருக்கும். இது மேலேருந்து வருது. இப்போது பீக்கர்லேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இந்த பீக்கர் சிஸ்டம் அளவுக்கு தண்ணி பிடிக்குதான்னு என்னன்னு தெரியல. இல்லை இன்னொரு பீக்கர் ஊற்றணுமா, இல்லை இது வரைக்கும் போதும் இப்போதைக்கு. சரியாக மூட தெரியல எனக்கு. ஓப்பன் பண்ணவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு புதுசு இல்லைங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இது பழைய ட்ரை அயன் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். பஜாஜ் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ஸ்டீம் அயன் வாங்குகிற வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போது இதை தனியாக வச்சுட்டு இந்த ஓரியன்ட்டு போட்டு பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். லைட்டிங் சிஸ்டம் இங்கே தான் வரணும். இங்கே லைட்டிங் தெரியுதா? லைட்டிங் ஓகே, அழகாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஷவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஷவர் நல்லா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஸ்டீம் பார்ப்போம். ஸ்டீம் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, ஒரு கிளாத் புதுசாக எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு, அதாவது முக்கியமாக பர்டிகுலர்லி இந்த அயன் பாக்ஸ் வாங்கினேன்னா இந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருக்கிற அந்த பெட்ஷீட்டை தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பெட்ஷீட் அயன் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்ல ஹீட் இருக்குது. இது வந்து தெரியுதா? நைலான் அண்டு காட்டன். நைலான்லேயே வைப்போம், கொஞ்சம் கம்மியாக வச்சுப்போம் எதுக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற துணி ஃபஸ்ட்டு அயன் பண்ணி பார்ப்பேன். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே சமயத்தில் துணி வந்து நமக்கு இது ஃபெமிலியராக இருக்காது இல்லையா இந்த அயன் பாக்ஸு. அதனால் வேஸ்ட்டு துணி எதுனா எடுத்து அயன் பண்ணி பாருங்கள், அது பெஸ்ட் ஐடியா எனக்கு தெரிஞ்சு. நல்லா அயன் பண்ணுது. இங்கே ஓரத்துலலாம் சுருங்கி இருந்தது, அந்த சுருக்கம்லாம் போகுது பாருங்கள், கரெக்டாக அயன் பண்ணுது. வெரி குட். இன்னும் கொஞ்சம் கூட அந்த லைட்டிங் வர வரைக்குமே வச்சா நல்லா தான் அயன் பண்ணணுன்னு தோணுது. பாருங்கள், ஸ்டீம் தெரியுதா? நல்லதாக இருக்குது. மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாட்ரேட் ப்ரைஸு, நல்லாயிருக்கு. அந்த ப்ராடக்ட்டு டெலிவரி ஆகும்போது அந்த பிரேக்கிங் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எனக்கு திருப்தியாக இருந்திருக்கும். அது பண்ணலை அவங்க. அமேசானில் திரும்ப ஃபீட்பேக் கொடுக்க வேண்டியது தான், பிரேக் ஆகி வருது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே ஸ்டீம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. ஒரு பழைய வேஸ்ட்டு கிளாத் எதுனா இருந்ததுன்னா அதை வந்து அயன் பண்ணுற மாதிரி பார்த்தா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும், துணி பிடிக்காது, கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள்.
Orient is best option for me. நல்லாயிருக்கு. கலரும் நான் சூஸ் பண்ண கலர் தான் வந்திருக்கு. பெஸ்ட் திங். தேங்க்யூ.